வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையில் பஞ்சபூத நவகிரக தவம் இயற்றிய அனார்கலி அம்மா வாழ்க வளமுடன். இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கண்களை கவனமாக காப்போம் என்ற தலைப்பிலே இலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயாவை பற்றி நம்ம அனைவரும் அறிந்ததே. ஐயா அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஐயா அவர்கள் அக்குபஞ்சர் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்றது ஒரு பாட்டு சிறப்பு பிரின்சிபலாக உள்ளார்கள். ஐயா அவர்கள் அக்குபஞ்சரை தொடர்ந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வகுப்புகள், ஆன்லைன் கோர்ஸ் மற்றும் ஜூம் மீட்டில் அனைவருக்கும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாக அளித்து வருகிறார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய வகுப்பு நம்ம கண்கள் பற்றி ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறோம், மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த வகுப்பு ரொம்ப இயல்பான வகுப்பு தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே இதை பத்தின நாலேஜோட இருப்போம். பட் இருந்தாலும் சில விஷயங்களை பத்தி மட்டும் நம்ம அதில் பேசலாம்னு நினைக்கிறேன். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்று தமிழானந்த யோகத்துல நம்ம பேசுறது கண்கள் பற்றி சில வழிமுறைகள். எதனால கண்களுக்கு பாதிப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி கண்கள் பாதிப்பு வந்தா எப்படி அதுக்கு தீர்வு அளிப்பது, அதற்கான உணவு முறை என்ன, அப்புறம் எந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பா மெடிக்கல் சிஸ்டம், அதாவது மாடர்ன் சயின்ஸ் மெடிக்கல் சிஸ்டத்தை அவைல் பண்ண வேண்டிய கட்டாயம் எப்பொழுது தேவைப்படுதோ அப்போது எப்போ போகணும் அதுக்குள்ள அப்படிங்கிறதையும் பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம். இது முழுக்க அனுபவ உரையா தான் இருக்கும். அனுபவ உரை அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி சொல்றதுதானே தவிர இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான மனநிலையில இந்த கல்வியை இன்னைக்கு நடக்கக்கூடிய வகுப்பை நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஓகே, சூழ்நிலை பிளஸ் அனுபவங்கள் ரெண்டு சேர்த்து இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். கண்கள் பாதுகாப்பு அப்படின்ட்டு வரும்போது கண்களோட வேலை முதல்ல என்ன அப்படின்னா பார்க்கறது மட்டும் அப்படின்ட்டு இல்லை. கண்களோட வேலை பார்வை கொடுக்கறது, நீங்க ஒரு பொருளை பார்க்கறது மட்டும் இல்லாம அது நம்மளுக்கு ஈர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறத கண்கள் வழியா தான் கொண்டு வர முடியும். கண்கள் பொருள்களை ஈர்க்கும். வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு உள்ள இருக்கக்கூடிய பிம்பத்துல கொண்டு மேட்ச் பண்றது யாரோட வேலைன்னா கண்களோட வேலை. இந்த கண்கள் ஷார்ப்னஸா இருக்கும் பொழுது, அல்லது பார்வை திறன் அதிகமாக இருக்கும் பொழுது, அல்லது அதனோட அழகு கூடும் போது நீங்க எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, குழந்தைகளோட கண்கள் நீங்க பார்த்தா தெரியும். பிறந்த குழந்தை நம்ம கிட்ட பேசுவது கிடையாது, நம்ம கிட்ட எதுவும் கேட்பது கிடையாது. ஆனா அது கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா நின்றுகிட்டு இருப்போம். ஈவன் அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தா கூட அந்த தூங்குற குழந்தை கண்ணை முழிச்ச உடனே யார முதல்ல பாக்குதுங்கிறதுக்குள்ள நமக்குள்ள ஒரு பெரிய போட்டியே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதனோட ஈர்ப்பு ஆற்றல் தான். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அமைதியா வாயசையாம பேசாம பக்கத்துல இருக்கிறவங்களை கூட திரும்பி பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் போயிட்டு இருந்தா கூட அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு குழந்தை நகர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த சீட்ல இருந்து அந்த சீட், அந்த சீட்ல இருந்து அந்த சீட் அப்படி போயிட்டு இருந்ததுன்னா எல்லாத்தோட பார்வையும் தன்னை அறியாம அந்த குழந்தை பக்கம் திரும்பிடும். அது என்ன பண்ணாலும் சரி, அந்த குழந்தை லேசா நம்ம கையையோ காலையோ தொட்டுட்டு போனாலோ அல்ல தொடாம போனாலும் நம்ம அந்த குழந்தைய கவனிச்சுட்டே இருப்போம். அப்ப அந்த குழந்தையை கவனிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த பார்வையால நம்மளை பாத்துறாதா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு நம்ம கிட்ட இருக்கும், நம்மள அறியாம இருக்கும். இது அதனோட ஆற்றல் எதுல இருந்ததுன்னா அந்த கண்ணுல இருந்தது தான்.
அதனாலதான் தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த பார்வை பிரகாசமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்மள பார்த்தோன்னா, ஆஹா என்ன பார்த்துருச்சு என்ன பார்த்துருச்சுன்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள குதூகலிக்கிற காரணமும் அந்த பார்வையோட வீச்சு தான். அப்போ இது வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து கண்ணை கண்ணா பாக்குறாங்க. நம்ம அக்குபஞ்சர் அறிவியல்ல கண்ணை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கண்ணை வந்து கண்ணாக மட்டும் பார்ப்பதில்லை. அதுக்கு எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய கண்ணுக்கு உண்டான இன்டர்னலா இருக்கக்கூடிய நபரை தான் நம்ம எப்பவுமே ட்ரீட்மெண்ட் சைட்ல கவனிப்போம். அப்ப கண்ணு வெளியே இருக்குது, அப்ப இன்டர்னலா யார் இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட லிவர் அப்படிங்கிறது தான். ஸோ லிவர் எவ்வளவு செழிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு கண்ணோட திறன் வந்து கூடி இருக்கும். லிவரோட எனர்ஜி குறையும் பொழுது கண்ணும் டயர்டாக தான் செய்யும். அப்போ லிவரை வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளோட பிரதானமான வேலையா இருக்கும். கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு. அப்போ லிவரை எப்படி பாதுகாக்கலாம்? லிவர் முதல்ல எதனால பாதிப்படையும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்ணோட பாதிப்பு அது கூட கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம். அப்ப லிவர் வந்து எதனால பாதிப்படையும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடியது ஆல்கஹால். அப்ப ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அப்ப வந்து அவங்களுடைய கல்லீரல் வந்து பாதிப்படைய தான் செய்யும். அப்ப கல்லீரல் பாதிப்படையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்மளுடைய கண்கள்ல சோர்வு, கண்கள் டயர்டா இருக்கிறது, கண்கள் மங்கி போறது, அதெல்லாம் இயல்பா நடக்கும். அப்ப வெறும் ஆல்கஹால் மட்டுமா அப்படின்னா கிடையாது. எதெல்லாம் லாகிரி வஸ்துக்கள் சொல்லக்கூடிய கஞ்சா, அபீன் அல்லது ஹெவி ட்ரக்ஸ் எடுக்கிற எல்லாமே வந்து நம்ம கல்லீரல்ல இருந்து தான் பாதிப்பு உண்டாக்கும். அதையே கல்லீரல்ல பாதிப்பு உண்டாக்கணும். வேற எல்லாரும் மற்றவங்க எல்லாம் ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டாங்களா அப்படின்னா, கல்லீரல்ல பாதிப்பு வரதுக்கு காரணம் என்னன்னா, கல்லீரலோட பேசிக் ஒர்க் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா நமக்கு அது இதுக்குண்டான ஆன்சர் கிடைச்சிடும். எல்லா உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து கல்லீரலுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன சொன்னா, டீடாக்சிபிகேஷன். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை முறிக்க வேண்டியது அவரோட பிரதானமான வேலை. அவருக்கு ஒரு 1000 வேலை இருந்தா கூட அந்த 1000த்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைமரி ஜாப் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம கல்லீரல்ல வந்து நச்சுக்கள் வந்துச்சுன்னா அதை அவர் தான் முறிக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி அவருக்கு. அப்ப அந்த இடத்துல அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த வேலையை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு வந்து அவர்னால வந்து ஒரு 100 கிராமுக்கு உண்டான அவர்னால ஒரு 100 கிராமுக்கு உண்டான அளவுக்கு அவர்னால ஒரு நாளைக்கு டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்றாருன்னு எடுத்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 100 கிராம்ங்கிறது நம்ம கணக்குக்காக. ஓகே, ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு அவரால் டீடாக்சிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா அந்த 100க்கு கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா அவருக்கு ஒன்றும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரோட கெப்பாசிட்டிக்குள்ள அவர் வேலை செஞ்சுக்குவாரு. ரொம்ப எஃபெக்டிவாவே ரிசல்ட் கொடுத்துருவாரு. பட் 120 கிராம் வருது அப்படின்னா அவர்னால எவ்வளவு முடியும்னா 100 தான் முடியும் போது அது 20 கிராம் என்ன பண்றது அப்படி சொல்லும்போது 20 கிராம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல போது தட் இஸ் ஓவர்லோடு. அப்ப அவர் என்ன பண்ணுவார், திணற ஆரம்பிப்பாரு. இந்த திணறல் ஒரு நாள் இருந்துச்சுன்னா அடுத்த நாள்ல அவர் திருப்பி மேனிப்புலேட் பண்ணிக்குவாரு, தன்னை கரெக்ட் பண்ணிக்குவாரு, பிரச்சனை இல்லை. பட் தினமுமே அவருக்கு வந்து அந்த எக்ஸஸாவே வந்துட்டு இருக்கு வைங்களேன். 120 120 120 அப்புறம் 130 150 இப்படி ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது சொன்னா நம்மளோட கல்லீரல் வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆல்கஹால் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே டோசேஜ் அவங்க திருப்பி போடுவாங்களான்னா கிடையாது. நாள்பட டோசேஜோ அல்லது வால்யூமோ இல்ல குவார்டரோ ஹாஃபோ முக்காலோ எதையோ ஒன்று சொல்றதை வந்து அதிகமா தான் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த கல்லீரலோட டயர்னஸ் அல்லது அது வேலை செய்ய முடியாத இயலாமை வந்து அதிகமாயிட்டே போகும். அப்படி அதிகமாகும் பொழுது அதனோட பாதிப்பை வந்து நம்ம கண்கள்ல பார்க்கலாம். அப்ப சிறு குழந்தைகளுக்கு வருதே அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை கண்ணு பிரதிபலிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கறதுனாலதான் டாக்ஸினை வந்து டீடாக்ஸை பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட் டயர்ட் ஆகும்போது அந்த ஏஜென்ட்டோட ஒர்க்கை யாரும் செய்ய முடியாது, வேற யாரும் எடுத்து செய்ய முடியாது. அப்போ அந்த டாக்ஸினோட கண்டென்ட்டோடவே அது எங்க போகும், ரத்தத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அப்ப ரத்தத்துல போயிட்டு இருக்கக்கூடிய நச்சுக்களை இவர் முறிச்சிருக்கணும், ஆனா முறிக்க முடியல அப்படின் போது அதுவும் சேர்ந்து போயிட்டு இருக்கும் போதுதான் நாள்பட அது கிட்னி ஃபெயிலியரா கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கல்லீரலை பாதுகாத்துட்டா கிட்னியை கூட பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம்.
ஆனா நீங்க கண்ணுக்கு தானே ஆரம்பிச்சுக்கீங்க, கல்லீரலை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கல்லீரலோட ஆரோக்கியம் தான் கண்ணை டிசைட் பண்ணுது. அப்ப கல்லீரலோட ஆரோக்கியம் கண்ணை டிசைட் பண்ணுதா? அப்படின்னா கல்லீரலுக்கு என்ன வேலை இருக்குது? டாக்ஸினை மட்டும் பண்ணிட்டு இருந்தா கண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னா, நம்ம நரம்பு மண்டலம் முழுக்க முழுக்க பாதுகாக்கிறது யாரோட வேலைன்னா அது கல்லீரல் வேலை தான். அப்ப நரம்பு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரத்த குழாய்களை விட அதிகமா இருக்கும். அப்ப அவ்வளவு நரம்புகளையும் பாதுகாக்கணும். அதுல வெரைட்டி ஆஃப் நரம்பு மண்டலம் உள்ளது. இப்ப உதாரணத்துக்கு ஆப்டிக்கல் நர்வ் அப்படின்னா நம்ம கண் சம்பந்தப்பட்டதுக்கு சொல்லுவோம். ஆனா அந்த ஆப்டிக்கல் நர்வ் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா கல்லீரல் தான். அப்ப கல்லீரல் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க கண்ணுல இருக்கக்கூடிய பார்வை திறன் கூடவோ குறையவோ இல்லாம எப்பவும் போல சாதாரணமா இருந்துட்டு இருக்கும். அப்ப இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உடனே இல்லை, அவங்க வந்து டேப்லெட் எடுக்கிறாங்க. டேப்லெட் ஒரு காலகட்டம் முடியல அப்படின்னா இன்சுலினுக்கு வராங்க. இன்சுலின் ஒரு காலகட்டத்தில் வேலை செய்யல அப்படின் போது ஹெவி டோஸ்க்கு போறாங்க. அப்படி ஹெவி டோஸ் வர ஆரம்பிக்கிற கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தா பார்வை திறன் வந்து ரொம்ப வித்தியாசமாயிடும், ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்ப சொல்லுவாங்க உங்களோட ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல நிறைய பேஷண்ட்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது நரம்பு இருந்தா கூட கரெக்ட் பண்ண முடியுமே, அப்படி இருக்கும்போது இந்த ஆப்டிக்கல் நர்வ் மட்டும் ஏன் கரெக்ட் பண்ண முடியாது அப்படி சொன்னா, இந்த இடத்துலதான் நம்மளோட இயற்கையோட படைப்பு, இறைவனோட படைப்பை பத்தின பிரமிப்பை நம்மளால உணர முடியும். நரம்புகள் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா நரம்புகளை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னா மற்ற நரம்புகளை ஒட்ட வைக்க கூட முயற்சி பண்ணலாம். பட் இந்த ஆப்டிக்கல் நரம்பு அப்படி ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டம் சொல்லக்கூடிய கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து எப்படின்னா அதுல வந்து வெறும் தொடுத்து ஒட்ட வைக்கிற வேலை மட்டும் கிடையாது. அதுக்குள்ள போற கண்ணுக்கு போற சிக்னல் இருக்கு பாருங்க, அந்த சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல போயிட்டு இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனா என்னன்னா, இது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்கிறதுனால புரியலன்னா விட்டுருங்க, ரொம்ப சிரமப்பட வேணாம். இது சொல்லப்போனா இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ், ஆப்டிக்கல் கேபிள் அப்படிங்கிறது இந்த நிறைய பேர் வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க. எதுக்கு சொன்னா இன்டர்நெட் பாக்குறதுக்கு. ஓகே, அந்த இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆச்சு சொன்னா உடனே நீங்க உங்களோட ரவுட்டர்ல பாப்பீங்க, அதுல வந்து லேம்ப், ரெட் லேம்ப் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் புக் பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கேபிள் இருக்கும், அந்த கேபிளை செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி புது கேபிள் அடிச்சு கொடுக்கறதா, இல்ல ரோட்ல ஃபைபர் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா ரோட்ல போய் அட்டன் பண்ணி கொடுக்கறதா பண்ணுவாங்க. அந்த ஃபைபர் லைன் எப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கும், ஆனா அதுக்குள்ள போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கு பாருங்க, அந்த வேவ் ஃபார்ம்ல போகுது. அந்த லைட் ரேஸா போகும். அந்த லைட் ரேஸ் எப்படி இருக்குன்னா மேல பட்டு பட்டு அந்த ஃபைபருக்குள்ள ஒரு டியூபுக்குள்ள லைட் பட்டு 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 ரிஃப்ளெக்ட் ஆகியே போயிட்டு இருக்கும், லாஸ் ஆகாம ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு வைங்களேன், நீங்க கட் பண்ணி திருப்பி ஒட்டுனீங்கன்னா 100% பியூரிட்டியோட ஒட்டணும். எவ்வளவு பர்சன்ட்? 100%. 99 சொல்லி வேரியேஷன் கிடையாது. ஆனா அங்க என்ன பண்ணிக்கலாம், இடையில ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அதுக்கு மேனிப்புலேட் பண்றதுக்காக சில யூனிட் இடையில இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணிக்குவாங்க. பட் நம்ம கண்ணுல அப்படி ஒரு யூனிட் இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. அப்ப கண்ணோட பார்வை திறன்ல ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு சொன்னா அங்க கட் பண்ணி ஒட்ட வைக்க முடியாது. இப்ப இருக்கிற சயின்ஸ் வரைக்கும், மேபி ஃபியூச்சர் சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி அதை 100% ப்ரிஷியஸா கட் பண்ணி ஒட்ட வைக்க முடியும் சொன்னா கண்டிப்பா அதுலயும் சக்சஸ் பாத்திர முடியும். ஓகே, அப்ப இன்கேஸ் அப்படி கட் பண்ணி ஒட்ட வச்சு இந்த 100% வரல அப்படின்னா என்ன நடக்கும் சார் அப்படின்னா, நீங்க பாக்குற இமேஜ் எல்லாம் ஒண்ணு 10-20 இமேஜ் ஒரே இடத்துல கொட்டுன மாதிரி தெரியும். அப்படி கொட்டுன மாதிரி தெரிஞ்சா உங்களால அது எது ஒரிஜினல் இமேஜ், எது அதனோட வெர்ஷன் இருக்குதுங்கிறத உங்களால பார்க்க முடியாது. அப்போ வந்து ஒரு நிமிஷம், இது எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்கிற சவுண்டு கேக்குது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா தெரியல. இல்லங்கய்யா, ஒன்னும் டிஸ்டர்ப். டிஸ்டர்ப் ஆகலாமா? ஓகே. அப்ப வந்து இதுல வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டத்துல இந்த ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டத்துல இப்ப இருக்கிற சினாரியால வந்து நம்மளால வந்து எக்ஸாக்டா மேட்ச் பண்ணி அதை ஜாயின் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ஆப்டிக்கல்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெட்டர் வந்து கை வைக்க வேண்டாம்,
அந்த பர்சனுக்கு பார்வை இல்லாட்டி பரவாயில்ல, அந்த இமேஜ் கெடுக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் யாரும் அது செய்யறது இல்ல. சரி, அப்ப இந்த ஆப்டிகல் நர்வ் சிஸ்டத்தை யாரு சார் ஆரம்பிச்சு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, அவர் எல்லாம் லிவரோட வேலை தான். அப்ப நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இன்சுலின் போடுறாங்க, டேப்லெட் எடுத்துட்டு இன்சுலின் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. திருப்பி இங்க இவரோட திருப்பி இவரோட நம்ம சொல்லக்கூடியது மாதிரி நான் இது டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்றது. அப்ப டெய்லி வந்து நம்ம இன்சுலின் போடும் பொழுது என்னன்னா, அவருக்கு அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேசுறது, இது எக்ஸாம்பிள் மட்டும்தான். 100 கிராம் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்டா அந்த 150 கிராமாவோ 200 கிராமாவோ போகும்போது என்ன ஆகும், அவரால் திணறிட்டு அதனால வேலை செய்ய முடியாம போகும் பொழுது, நச்சுக்களோட லேயர் அதிகமாகும் பொழுது அவரு டயர்ட் ஆயிடுவார். யாரு? நம்ம லிவர் டயர்ட் ஆயிடுவார். அப்படி அவர் டயர்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பார்வைத்திறன் நமக்கு வந்து வித்தியாசம் ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு நார்மலா ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிற பீப்புளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னு சொன்னா, அதிகமான மருந்துகளை எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். பட் அதுலயே பர்டிகுலரா ஹெவி ஸ்டீராய்ட்ஸ், அது வந்து ஆபத்து காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகள். அது ஆபத்து காலத்துக்கு மட்டுமே, ஒரு அவசர காலத்துக்கு மட்டுமே பயன்படுத்தி தப்பிச்சுட்டா பரவாயில்ல. அதுவே ஒரு பெயின் கில்லர் மாதிரியோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனுக்கு அதுவே மருந்து நல்லா இருக்கு சொல்லி நீங்க அடிக்கடி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து லிவர் டயர்ட் ஆகும். லிவர் டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நரம்பு மண்டலம் பாதிப்படையும். நரம்பு மண்டலம் பாதிப்படையும் பொழுது கைகால் நடுக்கம் வர்றது, அப்புறம் வந்து கை தூக்க முடியல, இறக்க முடியல சொல்லக்கூடிய சிம்டம்ஸ், பேரலைஸ் ஆகுறது, இது எல்லாமே நம்ம அது கூட அப்படியே சேர்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ இந்த கண்கள் நம்ம ஆரம்பிச்சு எங்க இங்க வந்து நிறுத்திட்டோம்னா, இந்த லிவர் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் சரி பண்ணா மட்டும்தான் கண்களை சரி பண்ண முடியும். அப்போ சரி, ஓகே, நான் ஏதோ ஒரு காலகட்டத்துல நிறைய எடுத்துக்கிட்டேன், நான் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கே நம்ம கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறோமே, அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகள் போட்டுட்டு இருக்கிற கண்ணாடியை நம்ம தாராளமா வந்து கிளியர் பண்ண முடியும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமா செய்ய முடியும். அதுக்கு வந்து என்ன சில சிம்பிளான புள்ளினா, நம்ம லிவருக்கு உண்டான எனர்ஜி பாயிண்ட், லிவரை எனர்ஜி கொடுத்தா போதும். லிவருக்கு எனர்ஜி அப்படி சொல்லும்போது லிவர் 1 அப்படிங்கிற புள்ளி தெரியும், நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். லிவர் 1ங்கிற புள்ளியை கொடுத்து சரி பண்ணலாம். லிவர் 1 அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, கூட வந்து கண்ணில் வந்து ஸ்டொமக் ஆரம்பிக்கிற இடம் ஸ்டொமக் 1ங்கிறது கண்ணில் தான் ஆரம்பிக்கும். அதனால நம்ம இந்த கண்ணோட மைய பகுதியில ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க லேசா கையை வச்சுட்டு இருந்தாலே தெரியும், கண்ணுக்குள்ள வந்து ஒரு இதமான குளிர்ச்சியான தன்மை வர்றதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். கண்ணுக்கு கீழே மிட் பாயிண்ட்ல கை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பல்ல இருக்கும். அந்த இடத்துல லேசா, ரொம்ப அழுத்தமெல்லாம் கொடுக்காது, லேசா ப்ரெஸ் பண்ணீங்கனாலே ஒரு குளிர்ச்சியான காத்து பட்டுட்டு போற மாதிரி உங்களால ஃபீல் ஆகும். அதான் தான் அந்த ஸ்டொமக் 1 அப்படிங்கிற புள்ளி. அந்த புள்ளி கண்டிப்பா போடணும். அது கூட அந்த கண்ணும் மூக்கும் சேரக்கூடிய பகுதி, அது UB1 அப்படிங்கிற புள்ளி. ஸோ ஸ்டொமக் 1 புள்ளியும் UB1 புள்ளியும் லிவர் 1 புள்ளியும், இந்த 3 புள்ளிகளும் தொடர்ந்து போட்டுட்டு வரும் பொழுது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிப்படுத்தலாம். அது வந்து இது என்ன சொல்றது, தூரத்தில் பார்வை, கிட்டத்தில் இருக்கிற பார்வை, எதை சொன்னாலும் சரி, ஷார்ட் டிஸ்டன்ஸ் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் சொல்லி சொல்றதா, ஐசைட்டு அல்லது கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது சொல்றது, அது மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த 3 புள்ளிகளை பயன்படுத்துறது மூலமாக நீங்க வந்து தாராளமா கண்ணோட பார்வை திறனை கூட்டுறதோ கரெக்ட் பண்றதோ பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைகளோட தன்மையை பொறுத்திருக்கு. இந்த குழந்தைனா எத்தனை வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஈவன் ஒரு 20-22 வயசுக்குள்ளேயே கூட இருந்தாங்கன்னா மாத்திக்கலாம். சொல்லப்போனா ஆண்களாகிறது 24 வயசுக்குள்ள சரி, 20 ஆண்களாக இருக்கும் பொழுது நம்ம வந்து 24 வயதுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பெண்களாக இருந்தாங்கன்னா 21 வயதுக்குள்ள இந்த வேகமான வேலைகளை செஞ்சு கிளியர் பண்ண முடியும். ஓகே, சரி, அடுத்தது இப்போ நம்ம மொபைல் பாக்குறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கண்டினியூஸா மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்டினியூஸா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்டினியூஸா டிவி ஸ்கிரீன் பார்த்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பாக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். சிம்பிளா சொல்லுவோம், தொடர்ந்து வேணாம் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அப்புறம் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. அல்லது பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீனை விட்டுட்டு உங்க ஐசைட்டை வேற தூரமா பாருங்க.
தூரமா பார்த்துட்டு திருப்பி அங்க கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஸ்கிரீனுக்கு வாங்க. அதே மாதிரி கண்ணை வந்து அடிக்கடி வெட் பண்ணிக்கணும். இப்ப கண்ணை வந்து இமைக்காம இருந்தா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆகும்போது ஆட்டோமேட்டிக் கண்ணில் வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். இது வந்து கண்ணோட ப்ரெஷர் அதிகமா இருக்கு ஒரு முக்கிய ரீசனா சொல்லுவாங்க. அப்ப அந்த கண்ணை வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கணும். ட்ரை ஆகாம பார்க்கணும் சொன்னா நீங்க அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி கண்ணை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த லூப்ரிகன்ட் கிடைக்கிறது கம்மியாயிடும். ஸோ அதே கண்ணை சிமிட்டும் போது என்னன்னா லூப்ரிகேஷன் கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு ரொம்ப சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. அதனாலதான் ஸ்கிரீனை தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு சின்னதா லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க. அப்படி பார்க்கும்போது நம்மள அறியாம கண்ணை ஒரு சிமிட்டிட்டு அங்க பார்ப்போம். அப்புறம் திருப்பி உங்க ஸ்கிரீனுக்கு வாங்கினா அங்க ஒரு சிமிட்டி இங்க கொண்டு வர முடியும். ஸோ கண் சிமிட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா தேவைப்படும் இந்த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு. மொபைல்னால கண்டிப்பா ரேடியேஷன்ஸ் அதாவது கண்ணோட விஷன் குறையுமா? கண்டிப்பா குறையும். அதனால அதை வந்து கரெக்டா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த சேஃப் ஐ மோடுன்ற எல்லா ஸ்கிரீன்லயுமே இருக்கும். பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிற மாதிரியும் அதே சமயம் அந்த ஒயிட்னஸ் கம்மியா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மோடுல மட்டும் வச்சு பாருங்க. ரொம்ப ஓவர் பிரைட்னஸ் வைக்கவே வேண்டாம். அதனோட 50% கீழே வச்சுக்கிறது நல்லது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்மளோட இதை வந்து கண்ணுல படுற பவரை வந்து குறைச்சிக்க முடியும். அது பார்த்துக்கலாம். சிமிலர்லி டிவி மற்றதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க எல்லாருமே ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தாலும் கண்ணை சிமிட்டுறதை மறக்க வேண்டாம். இமைக்கிறத ஞாபகப்படுத்தி இமைச்சிட்டே இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் சிம்பிள் மெத்தடா எடுத்துக்கிட்டா கண்ணை குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால பொதுவா இந்த காஜல் போடுவாங்க. நான் காஜல் வந்து எப்படின்னா அது கெமிக்கலா இருக்கக்கூடாது. நம்மளோட விளக்கெண்ணெயோட பகுதியா இருக்கணும். விளக்கெண்ணெயை இந்த கருப்பு கலரா எடுத்து அது பயன்படுத்துற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும். மை மாதிரி பயன்படுத்திங்கன்னா அது விளக்கெண்ணெய் வந்து கண்ணை குளிர்ச்சி பண்ணும். பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஆனா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நைட் தூங்கும்போது கண்ணுக்கு கீழே இந்த லேயர்ல வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுங்க. ஆரம்ப காலத்துல வைக்கும்போது உங்களுக்கு கண் எரிச்சல் வரும். ஏன்னா அதனோட வெப்ப சக்தி காமிக்கும், அதனால எரிச்சல் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து சுளுக்கி ஆயிடும். பட் இது இரவுல மட்டும் வைங்க, பகல்ல வைக்க வேண்டாம். பகல்ல ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா பகல் வச்சுட்டு நீங்க எங்க வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? அதுல டஸ்ட் நிறைய, அது விளக்கெண்ணெங்கிறதால டஸ்ட் நிறைய ஒட்டிக்கும். அது அப்புறம் அதுக்கு ஸ்பெக்ஸ் போடணும். குப்பை போகாம பாத்துக்கணும். ஸோ அதெல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் சிட்டிக்குள்ள இருந்தாலும் கிராமத்துல இருந்தாலும் நமக்கு அது படும் அப்படிங்கிறதுனால பெட்டர் நைட் டைம் தூங்கும்போது வச்சுட்டு படுங்க. இது வந்து கண்ணுக்கு டெம்பரரியான சொல்யூஷன் தரும். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. மண் பட்டி அப்படிம்பாங்க. நம்ம செம்மண்ணோ இல்ல களிமண்ணோ, அந்த செம்மண் அல்லது களிமண்ணை நல்ல தோசை பதத்துக்கு கலக்கி தண்ணி ஊற்றி கலைச்சிட்டு ஒரு பிளெயின் கிளாத் கர்ச்சீஃப் மாதிரி பெரிய கர்ச்சீஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கர்ச்சீஃப் மாதிரி இது நீளமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நீளமா இருக்கிற மாதிரி இருந்துன்னா அதை இப்படி மடைச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல வந்து இந்த அளவுக்கு வரணும். உள்ள இந்த மண்ணு வைக்கணும். இந்த தோசை பதத்தில் இருக்கிற மண்ணை வச்சுட்டு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. கண்ணுக்கு மேல வைக்கிற மாதிரி ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணி அந்த ஈரம் மண்ணையும் மண்ணுல தண்ணி தோசை மாதிரி கலந்தீங்க இல்லையா, அதை நடுவுல போட்டுக்கணும். இதுல நடுவுல வச்சிடணும். படுக்கவசமா வச்சு இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈரமா இருக்கும்போது மேல ஒரு இன்னொரு துணி வச்சுக்கோங்க. ஈர துணி வச்சு அதுக்கு மேல இந்த ஈர துணி இப்படி வச்சு படுத்துக்கோங்க. ஸோ இந்த ஈரப்பதம் குளிர்ச்சி தன்மை என்ன பண்ணா கண்ணில் இருக்கிற சூடெல்லாம் எடுத்துரும். பர்டிகுலர் ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த கண்டினியூஸா ஸ்கிரீனோட இருக்கிறதுல வரக்கூடிய ட்ரைனஸ் குறையும். கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு எதுக்குன்னா டெம்பரரி மெஷர்ஸ். நம்ம செய்யற வேலைக்கு ஒரு அப்பப்போ ஒரு சின்ன கேரிங்கா செய்யற மாதிரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியும். பட் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்ல மாடிஃபிகேஷன், அதாவது இந்த லாங் சைட் பாக்குறது, ஷார்ட் சைட்டை திருப்பி பாக்குறது, அதெல்லாம் நீங்க அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் கண்ணு வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். பட் இது அப்படியே நமக்கு வந்து எல்லாத்துக்கும் இது மேட்ச் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு ஏஜ் குரூப் வருது, 40-45க்கு மேல ஆயிட்டாங்க. அந்த மாதிரி டயத்துல கண்ணுல வந்து எனக்கு வந்து விஷன் கிளாரிட்டி இல்லை அப்படி அப்படி சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டயத்துல வந்து நீங்க கண்டிப்பா வந்து மாடர்ன் சயின்ஸுக்கு போயிடலாம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு சப்போஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து இதுல என்ன டிராபேக் அப்படிங்கறத சொல்லிடும். நீங்க கேட்ராக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? நைட்டு வண்டி ஓட்ட முடியாது. இப்ப இருக்கிற சினாரியால ஏர்னிங் மெம்பர்ஸ் அந்த கண்ணோட விஷன்ல கிளாரிட்டி இல்லாம வண்டி ஓட்டுறதுன்னா
ஒன்னா அவரோட ஏர்னிங் டிஸ்டர்ப் ஆகும், இல்ல அப்படின்னா அவரோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏர்னிங் டிஸ்டர்ப் பண்ணாலும் லைஃப் திருப்தியா இருக்காது, அவரோட லைஃபே டிஸ்டர்ப் ஆச்சுனாலும் சொல்லவே வேண்டாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து நைட்டு டிரைவ் பண்ற சார் கிளாரிட்டி இல்ல அப்படின்னா அது என்ன வேணா போய் சேர்ந்துடும், அவருக்கும் தொந்தரவு மற்றவங்களுக்கும் தொந்தரவாயிடும். அப்போ வந்து நம்மளோட இந்த பாயிண்ட் இஸ் ஸ்டொமக் 1.2, சாரி ஸ்டொமக் 1 UB 1 லிவர் 1.2 கொடுத்துட்டு வந்தா சேஞ்ச் ஆயிடுமா அப்படின்னா அதுக்குண்டான டைம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி தேவைப்படுறதுனால அவங்களோட ப்ரொஃபஷனோ இல்ல மற்றதோ சேர்ந்து பாதிப்படையுது. அப்ப வந்து என்ன சொல்றோம், நாங்க பார்த்துட்டு சரி ஓகே நீங்க வந்து கொஞ்சம் வாங்க இதுல போய் மாடர்ன் சயின்ஸ்ல போய் நீங்க மாடர்ன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல போய் கேட்ராக்ட் பண்றதுனா பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிடும். அது இப்போ அது இப்போ பண்ண நிறைய பேத்துக்கு தெரியும். அது வந்து ரொம்ப இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடா வந்துருச்சு. டோட்டலாவே மேக்ஸிமம் ஒரு 10 மினிட் 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு டோட்டல் சர்ஜரியே முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அது செஞ்ச அப்புறம் ஒரு 1 வீக்ல வந்து அவரோட லைஃப் ஸ்டைல நார்மல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கே ஒரு லைஃப் ஸ்டைல் நார்மல் தான். பட் இருந்தாலும் அந்த டிராப்ஸ் மற்றதெல்லாம் கொஞ்சம் கேரிங் இருக்குதுன்னா ஒரு 1 மந்த் 1 வீக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாவே எல்லா பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கைதியாக இருக்கிறவங்க, சூழ்நிலை சர்வேல் பண்ணியாகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மாடர்ன் மெடிசனை பக்கம் போய் கண்ணை சரி பண்ணிட்டு நீங்க உங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கோங்க. அங்க லைஃப்பை ரன் பண்ண போகும்போது அங்க ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஒன்று வரும். கண்ணுக்கு கை வைக்க போகும்போது கண்டிப்பா உங்களோட சுகர் பிபி நார்மலா இருக்கா அப்படிங்கறத பார்க்காம செய்ய மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா நம்ம நேச்சுரோபதியோட ஓரியன்டா இருக்கிற பீப்புள் வந்து நான் மெடிசன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இருந்தா கூட நீங்க அங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போயிட்டீங்க அப்படின்னும் போது அவங்க சுகர் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சுகர் கூட இருந்துச்சு சொன்னா டெஃபினட்டா உங்களால சர்ஜரி பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க சுகர் குறைங்க அப்பதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட பாலிசி. ஏன்னா அவங்களோட ரிப்போர்ட் கேஸ் ஹிஸ்டரியில் எழுதுறோம், சுகர் வேல்யூ இவ்வளவு இருக்குது இவ்வளவு இருந்தா பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். அப்படி இருக்கும்போது தப்பி தவறி செஞ்சு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா அவங்க வந்து கிரிட்டிக்கல்ல போயிடுவாங்கங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, நான் இருந்தா செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த டயத்துல டெம்பரரியா ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் நீங்க ஏதாவது ட்ரக்ஸ் மெடிசன் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா யூஸ் பண்ணி உங்க கண்ணுக்கு உண்டான ரெமெடி எடுத்துட்டு திருப்பி அப்புறம் நார்மல் ஸ்டைல்ல நம்மளோட அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ட்ரீட்மெண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, லைஃப் லாங் அப்படியே மெடிசனோட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பர்டிகுலர் டைமுக்கு நீங்க கொஞ்சம் உங்களை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்கள்ட்ட வந்து நீங்க இல்ல நீங்க பண்ணுங்க நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அவங்க கேஸ் ஹிஸ்டரியில் எழுத வேண்டிய கண்டிஷனை அவங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. அப்புறம் அது பின்னாடி ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா தொந்தரவாக பயப்படுத்துவாங்க. அதனோட இம்பாக்டும் சிலது இருக்குது. அதனால இந்த கண்ணை பொறுத்த மட்டும் சின்ன வயசு அட்லீஸ்ட் அப் டு அந்த 25 வரைக்குமே 26 வரைக்குமே நீங்க வந்து தாராளமா 24 to 26 வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போங்க. அது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே நீங்க கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணலாம், நல்லாவே ரிசல்ட்டும் கிடைக்குது. அது கண்ணை சரி பண்ண போகுது என்ன வரும்னா உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு காமிக்கும், கண் எரிச்சல் வரும், கண்ணில் தண்ணி வடிகிறதெல்லாம் வரும். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. கொஞ்ச நாளைக்கு அப்படி ஓடும், அப்புறம் திருப்பி தானாவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க அந்த டயத்துல முழுக்க வந்து நேச்சுரோபதியோட அக்குபஞ்சர் சயின்ஸையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கலா போயிட்டோம் எனக்கு நைட் டிரைவிங் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க பெட்டர் வந்து மாடர்ன் சயின்ஸை அவைல் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நார்மலா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிற குழந்தைங்க ஸ்பெக்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவா நாங்க இங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அங்க வந்து எப்படி இருக்கும், மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டா லைஃப் லாங்கா போட்டுக்கோங்க, கழட்டி வைக்காதீங்க அப்படிம்பாங்க. இங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா கழட்டி வைங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம கண் என்ன பண்ணோம், முன்னாடி பின்னாடி ட்ரை பண்ணி கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம். எப்போ நம்ம பிரெயின் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் சிக்னல் கொடுக்குதோ அது வரைக்கும் அதை ட்ரை பண்ணும். வேற ஸ்பெக்ஸ் போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பெக்ஸையும் அது மெட்டீரியல் அது கண்ணோட பார்ட்டா எடுத்துக்கிட்டு அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு உட்காந்துரும், திருப்பி கரெக்ஷன் பண்ணாது. அதனாலதான் என்னது நாள்பட என்னது பவரோட வேல்யூ கூட்டிட்டே போக வேண்டிய கட்டாயம் வருது. பவரோட வேல்யூ கூடுது சொன்னா ஐ விஷனோட வேல்யூ கண்ணோட பார்வை திறன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், அது நமக்கே தெரியும். அப்ப வந்து இந்த மாதிரி டெம்பரரி கழட்டி வச்சுட்டு வேணும் போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு அது வேணும் அப்படின்னா போர்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஸ்பெக்ஸ் வேணா போட சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழட்டி வைக்க சொல்லிடுங்க. அல்ல ஹோம்ஒர்க் பண்ணும்போது எனக்கு தேவைப்படும் அப்ப போட சொல்லுங்க, மற்ற நேரம் கழட்டி வைக்க சொல்லுங்க. இப்படி ஆஃப்னா அதை போடுறதும் எடுக்கிறதும் இருந்துட்டே இருக்கும்போது
பாடி என்ன பண்ணும், விஷன் கிளாரிட்டி இல்ல போல இருக்க சொல்லி ட்ரை பண்ணி கேப்சர் பண்ண பார்க்கும். அப்ப இந்த ஸ்பெக்ஸை வந்து கொஞ்சம் மாத்துறது மட்டும் வேக வேகமா மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா திறன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இதுலயே வந்து ஒரு டார்க் ரூம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து தெரிஞ்ச இடங்களாக இருந்தா அங்க போய் இருட்டுல வந்து கண்ணை ரொம்ப நேரம் திறந்து பார்க்காம திறந்து பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் தெரியுதா, அது பயங்கர டார்க் ரூமா இருக்கும். அதுல ஆப்ஜெக்ட் இருக்கா பாருங்க பாருங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. பட் அப்படியே அதுல இருந்து 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 பழகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்குள்ள வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் நம்மளால மெதுவா மெதுவா ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யற இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடங்களுக்கு கூட குழந்தைகளை அனுப்பி தேவைப்பட்டால் அது பண்ணலாம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல கொஞ்சம் கூட இருக்கும், பார்த்து செய்யணும். ஆனா நம்மளோட உணவு பிசிக்கல் ஒர்க்ல இதெல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா உணவு முறை. இந்த எல்லாத்துக்குமே நீங்க எது பண்ணாலும் சரி, இப்போ தட் மேபி நேச்சுரோபதியில பண்ணாலும் சரி, அக்குபஞ்சர்ல பண்ணாலும் சரி, அல்லது அலோபதியில பண்ணாலும் சரி, நீங்க எதுல பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட் காஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய புளிப்பு சுவை தான் காரணம். அதீதமான புளிப்பு சுவை கல்லீரல ரொம்ப சீக்கிரம் சோர்வடைய வச்சிடும். அப்ப அந்த மாதிரி புளிப்பு சாப்பிட்டவங்களுக்கு புளிப்பு 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 கூட்டி தான் கேட்பாங்களே தவிர குறைக்கவே மாட்டாங்க. அந்த புளிப்பும் ஆல்கஹாலும் ஒரே கேரக்டர். இந்த ஆல்கஹால்காரங்க எப்படி வந்து கொஞ்சம் கூட்டி கொடுப்பா, இன்னும் கொஞ்சம் டம்ளர் கொடு கேட்கறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இத இத சாப்பிட்ற குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களாகட்டும், புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த புளிப்பை குறைக்காம அல்லது புளிப்பை கட் பண்ணாம நம்மளால பெரிய ட்ரீட்மெண்ட் சக்சஸ் பண்ண முடியாது. அப்ப புளிப்பை வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா நீங்க தாராளமா கேட்டு பாருங்க. புளிப்பு பிடிக்குமா, மாம்பழம் பிடிக்குமா, மாங்காய் பிடிக்குமா? டக்குன்னு மாங்காய் தான் சொல்லுவாங்க, மாம்பழத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ மாங்காயில புளிப்பு நல்லா இருக்கு இல்லைங்களா, அதுதான் பிடிக்கும். அப்ப அதே மாதிரி தோசையில சாப்பிடும்போது ரெண்டு விதமான தோசை இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம கல் தோசை சொல்லக்கூடிய பஞ்சு தோசை மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு முருகலான தோசையா இருக்கும். ஓகே, ரோஸ்ட் வடிவத்தில் இருக்கிறது. ஆனா இப்ப குழந்தைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த கல் தோசை பிடிக்குமா, ரோஸ்ட் பிடிக்குமா அப்படின்னா ரோஸ்ட் மட்டும் தான் பிடிக்கும். நமக்கு தெரியும் மாவு ஆட்டின உடனே தோசை சுடுங்கன்னு சொன்னா நமக்கு சாஃப்டான தோசை தான் வரும், கெட்டி தோசை தான் வரும். அப்ப அந்த மாவு புளிச்சிருச்சு, புளிப்பு ஆனா புளிப்புங்கிற சுவை உள்ள போயிடுச்சு சொன்ன உடனே அது என்னவா மாறும், சாஃப்ட் தோசையா வரும். அப்ப நம்ம நல்லா நைஸா தேய்ச்சி கொடுத்து முருகலான தோசையா மாத்தலாம். அப்ப குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தோசை பிடிக்காம, பஞ்சு தோசை பிடிக்காம முருகலான தோசை தான் பிடிக்குதுனாலே புளிப்பு வந்து அவங்க உடம்புல அதிகமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த புளிப்பு அதிகமா இருக்கும்போது அது ஏன் இந்த புளிப்பு பிடிக்குது, இவ்வளவு ஹையஸ்ட் புளிப்பு பிடிக்குதுன்னா லிவர் வந்து அவ்வளவு டயர்டா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி புளிப்பு அதிகம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்களே ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, டயர்டா இருக்கும்போது ஒரு டார்க் சாக்லேட் அல்லது ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டு பாருங்க, டக்குன்னு பிரிஸ்க் ஆயிடுவீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். அதே மாதிரி அந்த டயத்துல ஒரு சின்ன காஃபி, ஒரு கப் நல்ல ஸ்ட்ராங் காஃபி எடுத்து பாருங்க, டக்குன்னு பிரிஸ்கா இருக்கும். அப்ப நல்லது தானா அப்படின்னா கிடையாது. அது எல்லாமே என்ன பண்ணணும், உங்க லிவரை, உங்க கல்லீரலை வந்து ஓங்கி அடிக்கிறது, அதை குத்துறதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தரை தூங்கிட்டு இருக்கணும் ஓங்கி குத்துற, ஹே அப்படின்னு முழிச்சு திரும்புவோம் பாத்தீங்களா? அந்த ஷேக் கொடுத்தாலும் நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதுதான் இந்த டார்க் சாக்லேட்டு அல்லது காஃபி, டார்க் டீ எது எடுத்துட்டாலும் அந்த ஒயிட் சுகர் முழுக்க உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை அதிகமா இருக்குது. சோ புளிப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து அவரை தூண்டி விட்டலாம். அப்போ அவரை தூண்டி விட்டு வேலை வாங்கிட்டே இருந்தீங்க சொன்னா ஒரு கட்டத்துல எவ்வளவு பெரிய தூண்டல் கொடுத்தாலும் அவரால் ரியாக்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சாதாரண காஃபி, அப்புறம் காஃபி நல்லா திக்கா வேணும், அப்புறம் காஃபி நல்லா திக்காவும் டபுள் ஸ்ட்ராங்காவும் வேணும், அப்புறம் காஃபி எப்படி வேணும், நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா கொடுத்து போட்டு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி குடிச்சு பழகிட்ட அப்படிம்பாங்க. ஆனா அவ்வளவு யாரோட வீக்னஸ் காமிக்குது சொன்னா லிவரோட வீக்னஸ் காமிக்குது. சோ இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல போடுறது தவிர்க்க முடியாம போயிடும். அப்ப குழந்தைங்க சாப்பிடக்கூடிய பொருள்ல எதெல்லாம் ப்ளீச் பண்ணி கொண்டு வரணும், ஒரு கலரை மாத்துறதுக்காக ப்ளீச் பண்ணி அதை வந்து ஒயிட்டா கொண்டு வரீங்களோ அது எல்லாமே புளிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புளி மட்டும் புளிப்பு, வெள்ளை சக்கரை மட்டும் புளிப்பு அப்படி சொல்லல. எதை ப்ளீச் பண்ணாலும் அது புளிப்பா மாறிடும். அப்போ வந்து நம்ம நார்மலா பண்ணக்கூடிய கோதுமை மாவோட கலர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதே கோதுமை மாவை வந்து நீங்க ப்ளீச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஒயிட் கலரா மாறிடும்.
ஸோ ப்ளீச்சிங் ப்ராசஸ் உள்ள வந்துருச்சா, ஸோ அது புளிப்போட கேரக்டர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சுகர் வந்து ரா சுகர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரா இருக்குது. அதை ப்ளீச் பண்ணி சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கிறிஸ்டலா கொண்டு வரும், ஒயிட்டா மாறிடுச்சா, ஸோ அதுவும் வந்து என்னவா மாறுதுன்னா புளிப்பா மாறிடும். அப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பால் புளிப்புத்தன்மை வாய்ந்தது, தயிர் புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அப்புறம் நம்ம மாவு பர்டிகுலரா சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல சொல்ல போனா இட்லி தோசை இல்லாத லைஃப் ஸ்டைலே இல்லைங்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே புளிப்புத்தன்மையில தான் இருக்கிறீங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையை குறைக்கணும் அல்லது நிறுத்தணும். ஐவிஷன்ல இம்பாக்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். மற்றவங்களா இருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்ப எப்பதான் ஒரு நாளைக்கு நான் இட்லி சாப்பிடலாம் அப்படின்னா, அட் த அட் த மோஸ்ட் அப்படின்னு சொன்னா நீங்க எடுக்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வரலாம், அல்லது ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி. அப்புறம் மத்த ஆல்டர்னேட் நிறைய இருக்கு இல்லையா, அதுல வந்துருங்க. இந்த இட்லி வச்சு எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, பையன் வந்தா நல்லா ஒரு தோசை ஊத்தி ஒரு சட்னி கொடுத்தா இல்ல பொடி வச்சு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிட்டா, அப்படியே நீங்க எது சொன்னாலும் உங்களுக்கு வேலை சுலபமாகவும் பையன் நல்லா சாப்பிட்டான்னு நினைக்கிறீங்க. பட் ஆல் டுகெதர் என்னன்னா உங்களோட லிவரோட எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதுக்கு இப்பவே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிற குழந்தைகளா இருந்தாங்கன்னா தயவுசெய்து அந்த இட்லி தோசைங்கிற பேட்டர்னை கொஞ்ச நாளைக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வீட்டுல விட்டு கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கண்ணுக்குண்டான விஷயம் வந்து கண்ணுங்கிறத பார்த்து விட முக்கியமா நம்ம வந்து லிவர்ங்கிற ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணனா கண்ணை சரி பண்ண முடியும். ஓகே, லிவரோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும். லிவர் சோர்வா இருந்துச்சுன்னா கண்ணு சோர்வா இருக்கும். லிவர் ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா கண்ணு தூக்கத்துக்கு போயிடும். தூங்கினா மட்டும்தான் கண்ணு சரியாகும். நம்ம ஏற்கனவே கண்ணை பத்தி பேசுறதுக்காக கும்பகர்ணனை பத்தி நம்ம ஒரு நம்மளோட தமிழானந்த யோகத்தில் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கிறோம். கும்பகர்ணனோட அசைன்மெண்ட் என்ன, அவன் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னா, கும்பகர்ணன் நத்திங் பட் லிவர் அப்படின்னு நம்ம அதுல கதைகளா இருக்கிறது ஏற்கனவே நம்ம வீடு இதுல கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். அப்ப கும்பகர்ணன் ஆற்றல் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கல்லீரல் ஆற்றல் இருக்குது. கும்பகர்ணன் எப்படி தூங்கிட்டு இருந்தா அமைதியாகவும், தூங்கி எழுந்தானா பவர்ஃபுல்லாவும் மாறுறானோ, அது போலவே நமக்கு நம்மளோட கல்லீரல் அமைதியா இருக்கும்போது நிறைய எனர்ஜி வாங்கி வச்சுக்குவாரு. அமைதி முடிஞ்சு எந்திரிச்சிட்டாரு சொன்னா நல்லா ஆக்டிவா வேலை செய்வார். இது குழந்தைகளை பார்க்கணும், தூங்கும்போது அவ்வளவு சாந்தமா இருக்கும். எந்திரிச்சாச்சுன்னா அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அதுல கையில பிடிக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, கும்பகர்ணன் தூங்கும் போது அமைதியா தூங்கிட்டு இருந்தாரு, எந்திரிச்சிட்டாரு, உடனே அவர் பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு போர் நம்ம பேர் வச்சிருக்கிறோம், பட் என்ன பண்ணாரு, ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் சொல்லணும். அப்போ அந்த ஆற்றலை கொடுக்கறது முழுக்க யாரோட வேலை, லிவரோட வேலை. அப்ப நம்ம கண்ணுங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா லிவரை சரி பண்ணாம கண்ணை நம்மளால சரி பண்ணவே முடியாது. அது லாங் சைட் ஷார்ட் சைட் எதுவா இருந்தாலும் சரி, கண்ணை லிவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேட்ராக்ட் வராம பாதுகாக்கணும் அப்படின்னாலும் லிவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் சூழ்நிலைனாலேயோ என்னோட லைஃப் ஸ்டைல்னாலேயோ முடியல, நான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேணாம், தாராளமா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது ஒரு ஜஸ்ட் ஒரு 1 டே ப்ராசஸ் தான். எடுத்துட்டு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அதனோட தொந்தரவு வராம இருக்கிறதுக்காக, ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம சொன்ன ஃபுட் ஹேபிட் சொன்னோம் பாத்தீங்கன்னா, புளிப்பு இல்லாம வச்சுக்கோங்க அப்படிங்கிறது, அது எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக புளிப்பு வேணாம்னு சொல்லல. வீக்லி ஒன்ஸ் அல்லது ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் தாராளமா சேர்த்துங்க. அதை விட்டு போட்டு காலையில சாம்பார் புளிப்பு போட வேண்டியது, ரசத்துல புளியை நிறைய கரைச்சி ஊத்துறது, கூட இட்லி வச்சுக்கிறது, தோசை வச்சுக்கிறது, காஃபியா குடிக்கிறது, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ட காலையில இருந்து 6 மணில இருந்து எடுத்து நைட்டு 10 மணி அந்த 9 மணி வரைக்கும் டைம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாம புளிப்பு நிறைய உள்ள போயிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நைட் தூங்க போகும்போது ஒரு 1 கப் நல்லா ஸ்ட்ராங் பால் அதையும் கொடுத்துட்டு படுக்க வச்சீங்கன்னா என்ன ஆகும், சோர்வடைஞ்சு நல்லா தூங்குவாங்க. நம்ம நினைச்சிட்டு பால் குடிச்சா தூக்கம் வருது, சோர்வடைஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து தூக்கம் கிடையாது, மயக்க நிலை. அப்ப மயக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கவே மாட்டாங்க. ஸோ தூக்கம் வந்தா காலையில எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, மயக்கமா இருந்தா காலையில எந்திரிச்சா டயர்டா இருப்பீங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் தூக்கமா மயக்கமா சொல்லிட்டு. அப்ப குழந்தைகளுக்கு நான் பால் குடிச்சு கால்சியத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு இப்ப பாரு பால் 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 பாலுன்ட்டு ஊத்திட்டு இருந்தீங்க சொன்னா டெஃபினட்டா உங்களோட கல்லீரல் பாதிப்படையும். அட்லீஸ்ட் மத்த நேரத்துல கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கண்ணாடி போட்டிருக்கிற குழந்தைங்களுக்கு சுத்தமா தர வேண்டாம். அதுக்கு மேல நீங்க ஆட் பண்ணக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொல்லி எது ஆட் பண்ணாலும் சரி, உப்பான் குப்பான் சுப்பாங்க இருந்தாலும் சரி, நான் வளர்கிறேனே மம்மி சொன்னாலும் சரி, எந்த காம்பவுண்ட் நீங்க உள்ள போட்டாலும் அது முழுக்க முழுக்க ஒயிட் சுகர் தான். அப்ப அதுல ஒயிட் சுகர், பாலும் புளிப்பு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா, பயங்கர ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி உடம்புக்கு தெரியும்.
ஆனா அந்த அளவுக்கு என்ன இருக்கு, லிவரை ஓங்கி ஓங்கி நல்லா 4 குத்துனோன்னா பயங்கர எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருப்பி அதை விட ஸ்ட்ராங்கான ஃபுட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு பிடிக்கும். லைட் ஃபுட்டு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு ஸ்பூன் எனக்கு ஹார்லிக்ஸ் போடுங்க, பூஸ்ட் போடுங்கன்னு சொல்ல குழந்தைங்க, காம்ப்ளான் போடுங்கன்னு சொல்ல குழந்தைங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது, அதாவது நெக்ஸ்ட் டைம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு 2 ஸ்பூன் போட்டாதான் நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம அது ஹெல்த் தான் நினைச்சு திருப்பி 2 ஸ்பூன் போட்டு கொடுப்போம். அப்ப நாள் பட ஸ்பூன் அதிகமாயிட்டே போகுது, லிவருக்கு எனர்ஜி குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கெல்லாம் இப்ப ஐசைட்டோட வித்தியாசம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதனால கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க கண்ணுக்குங்கிறது சிம்பிளான வழி. பர்டிகுலரா ஐடி செக்டாரு அல்லது ரொம்ப ஸ்கிரீனோட ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த மண்பட்டி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது களிமண்லயும் போடலாம், செம்மண்லயும் போடலாம். களிமண் செம்மண் எதுவா இருந்தாலும் சரி, அந்த மண்ணை வந்து அதுக்காக புத்து மண்ணு தான் வேணுமா அப்படின்ட்டு எல்லாம் போகாதீங்க. அந்த புத்து மண்ணில் கை வைக்க போய் வேற ஏதாவது பண்ணிட்டு வர வேண்டாம். களிமண்ணா இருந்தா களிமண் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோசை பதம் மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு கிளாத், நான் காமிச்ச கிளாத் அளவுக்கு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியோட மைய பகுதியில ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு சின்னதா கண்ணு இந்த எண்ட்ல இருந்து இது ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீளத்துக்கு நடுவுல அந்த மண்டை போட்டு அந்த துணியை மேலேயும் கீழே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன பவுச் மாதிரி வந்துடும். அந்த பவுச்சை மேல வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஈர துணி எடுத்து கண்ணு மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேல அந்த ஈர துணியை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு கண்ணை மூடி இப்படி படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு இந்த மண்டை என்ன பண்ணும், இந்த ஈர மண்டை என்ன பண்ணும், உங்க கண்ணுல இருக்கிற சூட்டை எடுத்துரும். இது வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணுல இருக்கிற ஈரப்பதம் பத்திரமா இருக்கும். கண்ணுக்கு ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஈரப்பதத்தை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, ஸ்கிரீன்ல வேலை பண்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் கடைசியா நம்ம சொல்லும்போது அது கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்துருச்சு, அதுல எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்றாங்க அப்படின்னா, விஷனோட கிளாரிட்டி வரல, டிரைவிங் எல்லாம் எனக்கு கம்பல்சரியா இருக்குது, வேற வழியே இல்லைன்னா நீங்க அதை யோசிக்க வேண்டாம். தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க. அது ஒரு நெகட்டிவான இம்பாக்டா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்ப ரன் பண்றதுக்கு என்ன வழியோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால அந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஃபியூச்சர்ல வராம இதே இது தொந்தரவு வராம இருக்கிறதுக்கு புளிப்பை தவிர்த்து வாழ்ந்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய சின்ன ஒரு இன்ட்ரோ பார்ட்டு தான். கண்ணை பத்தி தனியா பேசுறது என்ன பேசுறது தெரியல. பட் லிவர்லோட ரோல் நிறைய இருக்கிறதுனால நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் தான் நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி நம்ம தாராளமா பேசலாம். நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் கண்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த மகேஷ்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா இன்றைய வகுப்பு. கண்கள் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து கண்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய லிவரை எப்படி பாதுகாத்தா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ சின்னதா ஒரு ரீகேப் மாத்திரம் சொல்லிடுறேன், லேட்டா வந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்கள் பாத்தீங்கன்னா அந்த பார்வை தான் தெரியும் நமக்கு எல்லாருக்கும். ஆனா அக்குபஞ்சர்ல படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பின்னாடி இருக்கிற கண்களோட பின்னாடி இருக்கிற லிவர், அதாவது கல்லீரல், அது எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அப்போ வந்து லிவரோட பாதிப்பு வந்து கண்கள் மூலியமா நம்மளுக்கு தெரியும். அதுதான் இந்த ஆல்கஹால் எடுத்துட்டவங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்க கண் அப்படியே செவன்னு இருக்கும். அதுலயே வந்து லிவர் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். லிவர் வந்து எத்தனையோ வேலை செய்யறாங்க. அதுல வந்து முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் பண்ற வேலை தான் பிரதானமான வேலையா இருக்கும். அது தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து டயர்ட் ஆயிடும், சோர்வாயிடும். அது கண்கள் மூலியமா காமிக்கும். அந்த சோர்வு அதிகமாகும் போது படுத்துக்கிட்டா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்க லிவர் எப்படி இருக்கு அப்படின்றத. அது வந்து நரம்பு மண்டலம் முழுவதையும் மெயின்டைன் பண்ணக்கூடியவர் இந்த கல்லீரல். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஆப்டிக் நர்வ் பாதிப்படையும் இருக்கும். நிறைய டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது சரி செய்யவே முடியாது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமான மருந்துகளை எடுத்துக்கிறாங்க. அந்த மருந்துகளை முறியடிக்கிற அளவுக்கு லிவருக்கு சக்தி இல்லாத போயிடும்.
நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கை, கால் நடுக்கம் இருக்கும். பேரலைசஸ் வரும். கை, கால் செயலிழப்பு வரும். இது எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கூடிய மருந்து மாத்திரைகளால தான் வரும் அது. அடுத்தது வந்து குழந்தைங்க வந்து கண்ணாடிய வந்து சரி செய்ய முடியும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்கலாம் 20, 25, 24 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சில புள்ளிகள் நம்ம அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனர்ஜி புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. லிவர்ல எனர்ஜி புள்ளி LIV1, நெக்ஸ்ட் ST1, அதுக்கப்புறம் UB1 இந்த புள்ளிகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்து அவங்க உணவு முறையில மாற்றம் குடுத்து, அவங்க கண்ணுங்களுக்கு எக்சர்சைஸ் கூட இருக்குது. நம்ம மகரிஷி தத்துவத்துல மகரிஷி எளிமையான பயிற்சியில கண்களுக்கு எப்படி நம்ம எக்சர்சைஸ் பண்ணணும்னு இருக்கு. அத செஞ்சாங்கன்னாவே போதும். பார்வை கட்டாயம் சரி செய்ய முடியும். தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் இதிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட நெறைய டிப்ஸ் குடுத்தாருங்க ஐயா. கண்களை அடிக்கடி சிமிட்டுக்கணும். தூரத்துல இருக்க ஏதாவது ஒரு புள்ளியை கூர்ந்து பார்க்கணும். கண்களை அசைச்சு குடுத்துக்கலாம். அந்த சிமிட்டும்போது கண்களுக்குள்ள குளிர்ச்சிய ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து மொபைலோட பிரைட்னஸ குறைச்சு வச்சுக்கோன்னு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தா அப்படியே பளிச்சிட்டு வச்சிருப்பாங்க அது. கண்களுடைய எனர்ஜி அவ்ளோ பாதிப்படைய வைக்கும் அது. அதனால மொபைல்ல இருக்கிற பிரைட்னஸ் எனர்ஜிய எல்லாரும் குறைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெருசா டிவி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுடைய ஹால் அளவுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா வந்து டிவி பார்த்தீங்கன்னா, தியேட்டர் அளவுக்கு பெரிய டிவி வச்சிருப்பாங்க. அது கிட்ட உட்காந்து பார்க்கும்போது இன்னும் கண்ணுக்கு பாதிப்படைய தான் வைக்கும். அதனால டிவிய வந்து ஒரு தூரமா உட்காந்து பார்க்கற பழகிக்கணும் நம்ப. நம்ம கண்களுக்கு நேரா டிவி பார்க்குற மாரி இருக்கும். ஒருத்தவங்க வந்து மேல தலைய தூக்கி பார்க்குற மாரி, இல்ல கீழ குனிஞ்சு பார்க்குற மாரி, அந்த மாரிலாம் டிவி வச்சிருப்பாங்க. நம்ம உட்கார்ந்தோம்னா சோஃபால நேரா அப்படி பார்க்குற மாதிரி இருக்கணும். அது கண்கள நல்லா பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்கள குளிர்ச்சியா வச்சுக்க வந்து என்ன சொல்றாங்க ஐயான்னா, பெண்கள் வந்து இந்த விளக்கெண்ணெயில செஞ்ச மைய வந்து உபயோகிக்கலாம்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு வந்து நைட்ல விளக்கெண்ணெய கண்ணு கீழ தடவிட்டு படுக்கலாம். அது கொஞ்சம் கண்களுக்கு குளிர்ச்சிய குடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லன்னா எல்லாருமே போட்டுக்கிறது செம்மண் அல்லது களிமண். அது அத வந்து தோசை மாவு பதத்துல கலக்கிட்டு ஐயா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது எப்படி பட்டி செஞ்சு கண்ல வைக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு கர்ச்சீஃப்ல போட்டு கண்களுக்கு மேல வச்சுட்டோம்னா, கண்கள நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் சொல்றாங்க. அடுத்தது வந்து 40, 45 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு வந்து கட்டாயம் கண்கள்ல பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து சரி செய்யறது இந்த பாயிண்ட்ஸ் மூலியமா சரி செய்யறது கொஞ்சம் சிரமம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேலை நிமித்தமாக்க நெறைய லேப்டாப் பார்க்கறதோ, மொபைல்ல பார்க்கறதோ அவங்களுக்கு வேலை இருக்குன்னா, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணலாம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஐ சர்ஜரி பண்ணும்போது கூட பிபி, சுகர் கூட இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம டெம்பரவரியா அந்த மெடிசின எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த மெடிசின நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு அதிகமா சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல இப்ப சொல்லியிருக்காங்க, புதுசா ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த இருட்டு அறையில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னா வாய்ப்பு இருந்தா எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம் அத. இருட்டு அறையில கண்ண தொறந்து ஏதாவது பொருள் தெரியுதான்னு தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி பயிற்சி நான் கேள்விப்பட்டதில்ல. அத வந்து தேடி பார்த்து அத குழந்தைங்களுக்கு குடுத்தா சரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு முக்கியமானது எல்லாத்த விட உணவு முறை தான் சொல்றாங்க ஐயா. உணவு முறை அதிகம் புளிப்பு வந்து அதிக லிவரை பாதிப்படைய செய்யும். நம்ம இப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் ஐயா கிளாஸ்ல சொன்னதே தான். அத வந்து வகுப்பு எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. காலையில எழுந்த உடனே பால்ல ஆரம்பிச்சு டீ, காஃபி அதுலயும் புளிப்பு இருக்கு. இட்லி, தோசை மாவு புளிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல பிரேக்ல எங்கேயாவது போய் டீ, காஃபி குடிப்பாங்க. அப்பவும் புளிப்பு. மத்தியானம் சாப்பாடுல சாம்பாரு, ரசம், தயிர் இது எல்லாமே புளிப்பு. மறுபடியும் சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் எண்ணெயில பொரிச்சது, ரீஃபைண்ட் ஆயில் அதுவும் புளிப்பு. அதுக்கப்புறம் அதுல ஒரு டீ. அது முடிஞ்ச உடனே நைட்டு இரவு உணவு புளிப்பு தோசை மாவு. இப்படியே எல்லாமே புளிப்பா நெறைய தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். 6 வேளையும் புளிப்பா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த லிவர் எவ்வளோதான் டேமேஜ் அடையும்னு தெரியல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். நம்ப அக்குபஞ்சர்ல ஐயா வந்து வடுக்கு எடுக்குறாங்கன்னா, நம்பலாம் உணர்ந்துக்கணும். இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாங்களோ, அத நம்ம தவிர்க்கணும். அடுத்த சங்கதியருக்கு நம்ம காமிச்சு குடுக்கணும். நம்ப எத ஃபாலோ பண்றோமோ, அததான் அவங்க அப்படியே பின்பற்றுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு முருகலான தோசை பிடிக்குதுன்னு சொல்லி, நல்லா முருகலா ஊத்தி குடுக்க குடிக்க, அவங்க லிவர ரொம்ப டேமேஜ் பண்ணி, அவங்களுக்கு டயர்டா செய்றோம் நம்ப. அப்புறம் எது எதெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கோ, ரீஃபைண்ட் பண்ணியிருக்கோ, வெள்ளையா இருக்கோ, அது எல்லாமே புளிப்பு சுவை தான் சொல்றாங்க. புளிப்பு சுவை அதிக அதிக அந்த பசங்களுக்கு சாக்லேட் நெறைய பிடிக்கும். காஃபி நெறைய சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய லிவரை பாதிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. லிவர் டயர்டா இருந்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தூங்க போயிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி நெறைய தூக்கம் வருதுன்னா, அ என்ஜாய் பண்ணட்டும் பசங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க ஆனா அது உள்ளுக்குள்ள அவங்க லிவர் டயர்ட் இருக்கிறதுனால தான் அடிக்கடி தூங்குறாங்க. முன்னயே சொல்லியிருக்காரு ஐயா, கல்லீரல் வந்து கும்பகர்ணன் போல தூங்கிட்டே இருந்தாலும் விழிப்பு எழுந்த உடனே அவன் வேலைய நல்லா பரபரப்பா செய்ய ஆரம்பிச்சுருவான்னு சொல்லிட்டு. நம்ம லிவர் செய்தால் தான் கண்கள் உள்ள பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு சொல்றாங்க.
அதனால உணவு பழக்கத்த நம்ம பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு எந்த டைமும் பால் குடுக்கறத தவிர்க்கலாம்னு சொல்றாங்க. தேவையான அளவுக்கு மட்டும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நிறுத்திடலாம். இரவுல படுக்கும்போது பால் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப எளிமையாக இருந்தது. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ பவர் கிளாஸ் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா, அத நம்ப கட்டாயம் போட்டு தான் ஆவணுங்களா? இல்ல போடாம முயற்சி பண்ணலாங்களா? கொஞ்சம் கண்ண ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது. ஏன்னா, இப்ப நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நானு கண்ணாடி போட வேண்டாம்னு அவாய்ட் பண்றதுக்காக, அ கண்ணாடி யூஸ் பண்ணாமயே படிக்க ட்ரை பண்ணேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாரி இருக்குது. தல வலிக்கிற மாரி இருக்குது. அ இரவு நேரத்துல கட்டாயம் போட்டு தான் ஆக வேண்டியதா இருக்கு. இதுக்கு என்ன வழி சொல்லுங்கய்யா? இப்ப இது நம்ம நார்மலா ஏஜோட கிரைட்டீரியா பார்த்துக்கோங்க. ஏஜுக்கு அப்புறம் ஒரு சில டைம் கண்டிப்பா கண்ணாடி தேவைப்படும். தேவைப்படும் போது போடுங்க. கண்டினியூஸா போட வேண்டாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் புக் படிக்கும்போது எனக்கு தேவைப்படுதுன்னா, புக் படிக்கும்போது மட்டும் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க அதை படிக்கும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சன்லைட்ல படிக்கும்போது நல்லா இருக்கும். சன்லைட் இல்லாத மத்த இடத்துல படிக்கும்போது பவர் குறைகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். எதனாலன்னா சன்லைட்ல உயிர் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு எழுத்து நல்லா பளிச்சுட்டு தெரியும். அதே சன்லைட் இல்லாம வெறும் டியூப் லைட் போட்டுட்டு நீங்க அந்த வெளிச்சமே கொடுத்தா கூட அந்த பவர் அவ்வளவு கிடைக்காது. ஏன்னா அதுல உயிர் இருக்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்க சூழ்நிலை தான் முடிவு பண்ணணும் இந்த மாதிரி டயத்துல. நம்ம ஏதோ ஒன்ன எடுத்து வச்சுட்டு இதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் அவரோட சாப்பாட்டுக்கோட ஒன்றான பேஸா இருக்குன்னா நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க தேவைப்படும் போது கண்ணாடி ஒண்ணு வச்சுக்கோங்க. தேவைப்படுற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. அவர் டிடி ஒண்ணு கேட்கறாரு, அதை கொடுத்து பாருங்க சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க தவிக்க முடியாது. அப்ப நீங்க கண்டிப்பா கையில கண்ணாடி வச்சிருக்கிறது நல்லதா தான் இருக்கும். பட் அவங்க சொன்னது அந்த 24 ஹவர்ஸ் போட்டுக்கோங்கிறது வேண்டாம். தேவைப்படுற இடத்துல லாங் சைட்னா லாங் சைட் பயன்படுத்துங்க, ஷார்ட் சைட்னா ஷார்ட் சைட் பண்ணுங்க. சிலர் டிரைவிங்க்கு தேவைன்னா மட்டும் டிரைவிங்க்கு பயன்படுத்துங்க. இல்ல எனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் வேணும்னா படிக்கிறதுக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்க. எப்பவுமே ஆல்வேஸ் வித் கிளாஸ் அப்படிங்கிறது வேண்டாம். ஸ்பெக்ஸ் இல்லாம இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நல்லதுதான் நமக்கு. ஆமாங்க. அதான் படிக்கும்பொழுது, எழுதும்போது மட்டும் எழுதும்போது கூட நான் அப்படியே எழுதிடுறேங்க. இப்ப ஆனா ஒரு புக்க பார்த்து படிக்கும்போது, மொபைல் பார்க்கும்போது கூட தேவைப்படும்போது இல்ல. பட் புக்ல வாசிக்கும்போது சிரமமா இருக்கு. அப்ப போட்டு தாங்க படிக்கிறேங்கய்யா. இல்ல அது நன்றிங்கய்யா. எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல அதை எடுத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்ல. அதே மாதிரி இப்ப இதுல ஆரம்பிக்கும் போது அம்மா இவங்க அனார்கலி அம்மா சொன்னாங்க இந்த 1 இயர் கோர்ஸை பத்தி சொல்லலான்ட்டு. அது இப்ப ஸ்கிரீன் கூட போட்டிருந்தாங்க. இப்ப இந்த கல்வி முழுக்க முழுக்க நம்ம இந்த பாடம் முழுக்க முழுக்க கல்வி சார்ந்தது. நம்ம எந்த மருந்தும் இல்ல நம்ம இது கொடுத்தா நல்லது இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எதுவுமே நம்ம சொல்றது இல்ல. இந்த கல்வி மட்டும் கத்துக்கிட்டா என் உடம்புல நடக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன, அதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், எப்படி சரி பண்ணிக்கலாம்னா உணவு மூலமா எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கல்வி தான் இதுல ஃபுல்லா சொல்லி கொடுக்குறோம். அதனால இது ஒரு வருஷங்கிறது மாசத்துக்கு 2 நாள் படிப்பு தான். ஆனா 2 நாள்ல அவங்க அவ்வளவு கடல் அளவுக்கு கத்துக்க முடியும். அப்புறம் அதை தேடல் இன்னும் கொஞ்சம் விரிவடையும் போது நல்லபடியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஆண்னா என்ன, பெண்ணுனா என்ன, கல்யாணம்னா என்ன, தாம்பத்தியம்னா என்ன, குழந்தைகளை எப்படி நம்ம உருவாக்கணும்னா டிசைன் பண்றது. எப்போ பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, பிறக்கறதுக்கு முன்னாடியே எப்படி டிசைன் பண்றது, அதுக்கு பஞ்சபூதங்களை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற எல்லா மறைமுக கல்வியும் இந்த அக்குபஞ்சர்ங்கிற ஒரு கல்வியோட ஃப்ரண்ட் பேஜ் வச்சு சொல்லி தர போறாங்க. அதனால கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா லைஃப் லாங்கா நீங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸா பண்ணலாம். ஈவன் நாளைக்கு கொரோனா மாதிரி கொரோனா வெர்ஷன் 2 வந்தாலும் 10 வந்தாலும் நம்மளால ஒன்றும் மத்தவங்க நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஈவன் இந்த லாஸ்ட் டைம் 2020 2022 கொரோனா வந்த போதெல்லாம் வெளியே சுத்திட்டு இருந்த அதிகமான நபர்கள் யாருன்னா இந்த அக்குபஞ்சர் படிச்சவங்க தான். அவ்வளவு திமிராவும் தெனாவெட்டாவும் இருந்தாங்க. காரணம் என்னன்னா கல்வியோட தைரியம் அவங்களுக்கு. இந்த திமிருங்கிறது அதனோட கல்வியோட தைரியத்தை சொல்றேன் நானு. தவறான வார்த்தையா பயன்படுத்தல. சோ இது நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததியினருக்கும் சேர்ந்து விழிப்புணர்வு கொடுக்கும். அதனால இது வர மே 23ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 டே நடக்குது. ஜூன்ல இருந்து கோர்சஸ் ரெகுலரா ஸ்டார்ட் ஆகும். மாதம் 2 நாட்கள் மட்டும் சனி ஞாயிறு. ஆனா ஆஃப்லைன்ல தான் நடக்கும், ஆன்லைன்ல கிடையாது இப்போதைக்கு. ஸோ நம்ம சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நம்ம கேட்டுக்கலாங்க. சந்தேக பாயிண்ட்டுக்கு போய்க்கலாம். சிறப்புங்கய்யா. இதுல பாத்தீங்கன்னா, நம்ப அக்குவஞ்சர் படிச்சதால ஐயாவோட நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்றத முழு வாழ்க்கை கல்வி அங்க போய் நம்ம கத்துக்கலாம். கிளாஸ் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் சேர்ந்த அன்னைக்கு மேல எல்கேஜின்னு எழுதி போடுவாங்க.
அது உண்மையிலும் முல்லை. நம்ம எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பொறந்து ஸ்கூலுக்கு வந்திருக்க குழந்தைக்கு எப்படி டீச் பண்ணணுமோ, அந்த அளவுல அந்த ஆசிரியர்கள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையானது இது கண்டாயமா எல்லாருக்கும். அதனால இது எல்லாரும் சேர்ந்து பகிருங்க. இத பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் சசிகுமார் ஐயா, அனார்கலி அம்மா யார் கேட்டாலும் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அந்த போஸ்டர்லயே இருக்குது. கோபிநாத் சார், கோதண்டராமன் சார் இவங்க நம்பர் இருக்குது. அவங்கள வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ப எல்லாத்துலயுமே வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சாமி கும்பிடணும், இத கூட சொல்லிக் குடுப்பாங்க. சாமி கும்பிட்டு சாமி கிட்ட எப்படி எந்த நேரத்துல கும்பிட்டா என்ன ஒரு வரம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கைய மொத்தமா மாத்தக்கூடிய கல்வி தான் இது. கல்வின்னு சொல்லக்கூடாது. இது வாழ்வியல் சொல்லணும். அதனால வாய்ப்பு உள்ளவங்க கட்டாயம் இதுல சேர்ந்துக்கோங்க. இப்ப கேள்வி கேட்க விரும்புங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக கார்த்திகேயன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஆ, ஐயா வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஆ, ஐயா 55 வயசு இருக்க ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து வலது கண்ணு இடது கண் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அவங்க வந்து ஒரு 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து 6000 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு கண்ணுலயுமே போடுவாங்களாம். ஒவ்வொரு கண்ணுக்கும் 6 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து போட்டுட்டு இருக்காங்களையா. அவங்க வந்து இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆஹ் அது ஓகேங்க ஐயா. அவங்க இப்ப இது வந்து நீங்க அவரால் வந்து சுகர் மில்ல ஒர்க் பண்றாங்க. அவரால் ஒரு 5 கிலோ வெயிட்டுக்கு மேல தூக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல ஓகே. இருக்காங்க. இப்ப நீங்க ஏற்கனவே அக்குபஞ்சர் கல்வி பயின்று கத்துக்கிட்டவங்க தானா நீங்க பேசிட்டு இருக்கிறவங்க சார்? ஆமாங்க ஆமா சார். இப்ப ஆமாங்க ஐயா. படிச்சுட்டு ஓகே, ரொம்ப கார்த்திக். நல்லது. ஓகே, அப்படின்னா லிவர் 4 பாயிண்ட்டுக்கு தொடர்ந்து போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு. கண்ணு வந்து லிவர். கண்டினியூஸா சிம்பிட்டுட்டே இருக்குன்னா லிவர் 4. ஆமா. அதனால ஓகே. அடையாளம் என்ன சொன்னா, காற்று வந்து அதிகமா வேலை செய்யுது, அதனால மரம் அசைஞ்சிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதிகமான அசைவு இருக்குது அப்படின்னா காற்று தன்மையை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுனால லிவர் 4 அப்படிங்கிற பாயிண்ட் தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம். பொதுவாகவே லிவர் கனெக்டட் வந்தாலே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். நீங்க ஒரு 3 மாசம் கொடுத்த சார் வரல அப்படிங்கறதெல்லாம் அதுல கன்சிடர் பண்ணவே முடியாது. லாங் டேர்ம் எடுத்துக்கும், பரவாயில்ல. ஆனா கண்டினியூஸா போட்டுட்டு வாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த படிப்படியா இந்த மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஓகேங்க ஐயா. நன்றி. நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனார்கலி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. கண்கள் அதனை காப்பதற்கு நம்ம லிவரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்ன்றதையும் மிக சிறப்பா சொன்னீங்க. இன்று நமக்கு புளிப்பு உணவு தான் நாள் முழுவதுமே இருக்குன்றத ஒரு தெளிவுபட வரைக்கிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒரு தோசை மாவு ஆச்சுன்னா 1 வாரத்துக்கு மக்கள் வச்சு யூஸ் பண்றாங்க. அது ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கு. நன்றி ஐயா. இப்ப இந்த வகுப்பு பத்தி தான் நான் தெளிவா சொல்லணும்னு இருக்கேன். நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்துல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலான ஹீலர்கள் இப்ப உருவாகி இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 4-5 வருடமாக எல்லாருமே நல்ல ஒரு பயிற்சி கொடுத்திருக்கோம். இதுல முக்கியமா 3 ஆசிரியர்களும் குருமார்களும் பிரதானமாக நமக்கு நம்முடைய வாழ்வியலை பற்றி, இந்த அக்குபஞ்சர் பற்றி ஒரு தெளிவான விளக்கம். ஒவ்வொரு வகுப்பும் எப்ப வரும்ன்ற ஒரு ஆவலோட நாங்க பயணிக்கிறோம். நிச்சயமாக படிக்க வேண்டும், நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இணையலாம். இதில் வயது வரம்பு தளர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த போஸ்டர்ல இருக்க 2 எண்ணுக்குமே கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நல்ல ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் இணைந்து பயன்பெற வேண்டும். இது முக்கியமா நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான ஒரு அடிப்படை கல்வி என்பதை அனைவரும் உணர்ந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக நர்மதாம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, கண்ணுக்கு மேல எண்ணெய் போடும்போது கண் எரியுதுங்க ஐயா. தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நைட்ல வச்சுட்டு படுக்கும்போது அந்த மூக்கு கிட்ட இருக்கு இல்லைங்களா, அங்க அவ்வளோ எரிச்சல் இருக்கு 2 கண்ணுலயும்.
இல்ல நீங்க விளக்க இது தேங்காய் எண்ணெய் வைப்பத நோக்கம் ஏதாச்சும் இருக்குங்களா? அது தேங்காய் எண்ணெய் எதனால எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹீட் குறையும்ன்றதுனால. கண்ணுக்கு மேல இல்ல எண்ணெய் வச்சா ஹீட் குறையுன்றாங்களே. இல்ல கரெக்ட். கண்ணுக்கு மேல எண்ணெய் வைக்கும்போது ஹீட்டு குறையும். பட் தேங்காய் எண்ணெய் வந்து வெப்ப சக்தியா மாறும். விளக்கெண்ணெய் வந்து ஓ! குளிர்ச்சி சக்தியா மாறும். உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்கய்யா. அதனால அது ஒண்ணு வந்து சூடு சொல்லுங்கம்மா. இன்னொன்னு வந்து காலையில ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தா கண்ணு சுத்தி பள்ளமா இருக்கு. ஈவினிங் ஆன பிறகு முகம் ஓரளவுக்கு நார்மலா ஆவுது. கண்ணுக்கு கீழ. அது ஏங்க ஐயா? இல்ல அப்ப நீங்க ஸ்டொமக் 1ங்கிற பாயிண்ட பயன்படுத்திக்கோமா கொஞ்ச நாளைக்கு. ஸ்டொமக் 1. ஸ்டொமக் சரிங்க. 1 அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம மன்றத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எப்படி ம். பயன்படுத்தணும், அது ஃபீல்ட் எவ்வளவு நேரம் டச் பண்ணணும், எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம குரூப்ல ம். இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதனால அவங்கள்ட்ட கேட்டுட்டு கொஞ்சம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அந்த மார்னிங் டைம் இருக்கிற வித்தியாசம் சரியாக ஆரம்பிச்சு. சரிங்க. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்த்துங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற இன்னொருத்தவங்க எதுவும் டவுட் இருக்கால? இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கு கண்ணு வந்து லைட் எல்லோயிஷா இருக்குது. சின்ன வயசு பையன் தாங்க. லைட் எல்லோயிஷா இருக்கும்போது அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லதாங்க அவங்களுக்கு. ஆனா கண்கள் மட்டும் கலரா இருக்கு. இல்ல கண்கள் எல்லோ கலர்ல இருக்கு சொன்னா அது நமக்கு ஸ்பிளீன் எனர்ஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு சின்ன மெசேஜ் அதுல இருக்குது. ஸோ உங்களுக்கு உணவு மேல ஈடுபாடு இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. உணவு மேல ஈடுபாடு இல்லைன்னா உணவு மேல ஈடுபாடு படுத்த அது எல்லோ கலர் குறைஞ்சிரும். எல்லோல லைட் ப்ரௌனிஷ் மாதிரி ஒரு மங்களா ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ம், எல்லோ ம். தெரியலங்க ஃபுல்லா. ம், ம், ம். கொஞ்சம் டிம் கலர் மாதிரி, பியூர் ஒயிட்டா இல்லாம கொஞ்சம் டிம் கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே மேடம். அப்புறம் ஸ்பிளீனோட உட் பாயிண்ட் சேர்த்துக்க சொல்லிருங்க. உங்களுக்கு கண்ணு SP1 கண்ணு கொடுத்துருக்காப்ல. ட்ரைனஸ் தாங்க. கண்ணு தேய்ச்சிட்டு இருக்கான். கண்ணு ட்ரைனஸ் இருக்குதுன்னு தெரியுதுங்கய்யா. கண்ணு ட்ரைனஸ் இருந்தா லிவரைட் கொடுத்துருங்க. வேற செல்லோ வந்து நமக்கு அப்பியரன்ஸ்ல காமிக்குது சொன்னா SP1 கொடுத்துருங்க. சரி. ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும் மேடம். ஓகேங்க. தேங்க்யூங்க. ஓகே நன்றிம்மா. நன்றி. இந்த வகுப்பு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். பேஷன்ஸ் இருக்காங்க. ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரிலீவ் ஆயிடுங்க. சரி நேரம் நான் ரிலீவ் ஆயிட்டுங்களா? எனக்கு அழகாக பலி தெரிவித்த மகேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம்.